காய்ஸ் நம்ம வந்துட்டு இப்போது மலை உச்சிக்கு வந்துவிட்டோம். நாவப்பழம் மரம் அங்கே இருக்குது, காட்டுங்க. அங்கே இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மலையை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நாவப்பழத்தை தத்துட்டு போகலாம் வாங்க. குருவிஸ், நீங்கள் கொடி நாவை சாப்பிட்றீங்களா? கொடி கொடியாக இருக்குமா, மரம் இருக்குமா? வாங்க ஃபஸ்ட்டு மரத்தை பார்த்துடலாமா? இருக்கு பாருங்கள், இதுதான் வந்துட்டு. டேய் செம்ம பழங்குதுடா டேய். அடா பாவி, சீசன் முடிஞ்சிட்டுக்குறா. ஐயோ காய்ஸ், சீசன் முடிஞ்சிட்டுக்குது. நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். போன வாரம் வந்துருக்கணுமோ? போன வாரம் வந்துருக்கணுமா? சே, இதுக்கே இவ்வளோ பெரிய மலை ஏறி வந்தோம். இப்போ எது கொடினாவா? அதான் கொடினாவையா? நாங்கள் மாற்றி சொல்லிட்டோம், சாரி. வாங்க நம்ம கொடினாவைக்கு போகலாம். இல்லை இப்போ கொடினாவா இதுவா இதுவா? இது என்ன சொன்னையா? ஏய் சூப்பரா, கை குடி. எதுக்குது? வீடியோடியா அங்கே நிற்கிறேன். பழம் தோக்குற மாதிரி இதா அப்படிதான் இருக்குமா? கொடி நாவல் லைட்டாக தோக்கும் பொழுது. எங்கேயுமே கிடையாது இந்த பழம். எங்கள் ஊரில் மட்டும்தான் இந்த பழம் இருக்கும். தோற்பம் தானே ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கு. நாங்கள் மலை உச்சியில் இருக்கோம், காட்டுங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹைட்டில் இருக்கோம். கொடி நாவையாக வந்திருக்கோம். ரஞ்சித் தான் கூட்டின்னு வந்தாப்புல. இந்த மரம் ரஞ்சித் தான் சின்ன வயசுல இங்கே வச்சான். இவன் வந்து இந்த மரத்தை வீட்டில் ஒரு பழத்தை சாப்பிட்டு தூக்கி அடித்தான். அது இங்கே வந்து விந்து முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், கேமராமேனை கேமரா கூப்பிட்டு நாங்கள் மட்டும் பேசி சாப்பிட்ருக்கோம். இதான் அந்த நாவ மரம், குடி நாவை. நம்ம இவ்வளோ தூரம் தேடி வந்தது இதுக்கு தான். பட் ஆனால் நமக்கு முன்னாடி யாரோ வந்து பெருசுட்டுக்கிறாங்க. யார் பண்ண வேலைன்னு தெரியல. ஒரு 2 நாள் கழிச்சு வந்தால் நல்லாயிருக்கும். மறுபடியும் லைட் ஏறி வரதுனாலே கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு செங்காய் தான் நமக்கு கிடச்சிது.